ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு தமிழ் மோட்டார்ஸ் 360. நான் உங்கள் கார்த்திக் கோப்சிட் படத்துலேருந்து. இன்றைக்கி நம்ம ஈரோடு சிட்டி மாருதி ஆட்டோ கார் ஷோரூமில் இருக்கும். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவுக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆல் நியூ மாருதி செகண்ட் ஜென்ரேஷன் செலேரியோ. லாஸ்ட் ஜென்ரேஷன் செலேரியோ கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் செலேரியோவில் என்னென்ன டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் ZXi ப்ளஸ், ZXi, VXi அண்ட் VXi ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி எல்லா ரிவ்யூவும் நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த செகண்ட் ஜென்ரேஷன் செலேரியோவில் இன்ஜின் புஷ் ஸ்டார்ட் பட்டன், 15 inches அலாய் வீல், கீலெஸ் என்ட்ரி, இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம், ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட், பிரேக் அசிஸ்டன்ட் அண்ட் ஒரு ஸ்பேசிஸான கேபின் அண்ட் ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் புது பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக இந்த புது பிளாட்ஃபார்மில் மேனுஃபேக்சரிங் பண்ணது அண்ட் புது இன்ஜின் K10C டுவெல் ஜெட் VVT பெட்ரோல் இன்ஜின், அதிக கன்சப்ஷன் கொடுக்குற ஒரு நல்ல இன்ஜின். இந்த மாதிரி புது மாற்றங்கள் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த செகண்ட் ஜென்ரேஷன் செலேரியோவில். இதில் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது LXi மாடல், அதாவது பேஸ் மாடல். செலேரியோலேயே இதுதான் பேஸ் ஆரம்ப நிலை மாடல். ஸோ வாங்க இந்த LXi மாடலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் ஆஸ் யூஸ்வலாக சுஸ்கியோட பேட்சிங் குரோமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் புதுசாக ரெண்டு பக்கமே உங்களுக்கு அந்த குரோம் ஸ்ட்ரிப்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு புதிய லுக்கை கொடுக்குது. அண்ட் ஹனிக்ரோம் கிரில் ஆல்சோ இருக்குது. அண்ட் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். அண்ட் அதுக்கு மேலே இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. கீழே ஃபாக் லேம்ப்ஸோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, பட் ஃபாக் லேம்ப்ஸ் இதில் இல்லை. ஃப்ரண்ட்டில் இதோட ஓவரால் வித் 1655 mm அண்ட் ஓவரால் லென்த் 3695 mm அண்ட் ஓவரால் ஹைட் 1555 mm. ஃப்ரண்ட்டில் வைப்பர்ஸ் இருக்குது வித் வாஷர்ஸோட. சைட் ப்ரொஃபைல் பாருங்கள், இதுதான் LXiயோட சைட் ப்ரொஃபைல். அண்ட் வீல்ஸை பொறுத்தளவு இதுக்கு 14 inches ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸ் கிடையாது. அலாய் வீல்ஸ் ZXi ப்ளஸில் மட்டும்தான் வரும். இண்டிகேட்டர்ஸோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மேனுவல் ஓஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அண்ட் மேலே உங்களுக்கு ஆண்டனாவோட ப்ரொவிஷன்ஸ் வந்துடும். அண்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது LXi மாடல் தான்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அந்த அலாய் வீல் கேப் கிடையாது. பாடி டோர் ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் ஓஆர்விஎம். ஆனால் இந்த சில்வர் கலர் ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்க. பேக் சைடு போய் பார்க்கலாம். பேக் ப்ரொஃபைலை பொறுத்தளவு ஒரு பலினோவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த இண்டிகேட்டர்ஸை பார்க்கும்போது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலே ஸ்டாப் லேம்ப்ஸ் இருக்குது. பின்னாடி உங்களுக்கு ரியர் விண்டோ வைப்பர் அண்ட் டிஃபாகர் எதுவுமே கிடையாது. சுஸ்கியோட பேட்சிங் குரோமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பூட் ஓப்பனர் பிளாக் கலரில் தான் வரும். செலேரியோட பேட்சிங் குரோமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் LED பேக் டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ரிஃப்ளெக்டர் இருக்குது. ரிஃப்ளெக்டர்லேயே உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் இருக்குது. இது ஒரு புது பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது டூயல் ஏர் பேக்ஸ் அண்ட் ABS மேனுவன்ட்ரியாக வந்துடும். அண்ட் இதில் புதுசாக உங்களுக்கு பிரேக் அசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீவியஸாக இருந்த ஜென்ரேஷனில் உங்களுக்கு டூயல் ஏர் பேக்ஸ் ABS மட்டும்தான் வரும். அண்ட் ரைட் சைட் கார்னரில் ஃபியூல் டேங்கோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 32 liters இருக்குது. அண்ட் ஓகே, நம்ம எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அண்ட் இன்டீரியரில் போய் இன்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது மேனுவல் கீ தான். ஸோ இதில் கீழே எல்லாம் கிடையாது. நம்ம ஆப்ஷனலாக வேணுன்னா செட் பண்ணிக்கலாம். டோர் வியூ பார்க்கும்போது டோர் அன்லாக் சுவிட்சஸ் மேனுவலாக தான் இருக்குது. அண்ட் பவர் விண்டோ கண்ட்ரோல் கிடையாது. அண்ட் கிரிப் ஹேண்டில்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டிலோட ஹோல்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, பட் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அண்ட் டிரைவர் சீட் அட்ஜஸ்டபிள் இருக்குது, பட் ஹைட் அட்ஜஸ்டபிள் வராது. ZXi ப்ளஸ் டாப் மாடலில் மட்டும்தான் வரும். அண்ட் உங்களுக்கு இதில் ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் கிடையாது. அண்ட் ZXi ப்ளஸில் நம்ம பார்த்தா அதே பேட்டர்ன் தான். அண்ட் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங்கோட இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர். அண்ட் உட்காந்து பார்ப்போம். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தளவு உங்களுக்கு அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் கிடையாது. டிஜிட்டல் உங்களுக்கு ZXi ப்ளஸில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் VXi ஆட்டோமேட்டிக்லையும் இருக்கும். உங்களுக்கு VXiயும் LXiலையும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அனலாகில் தான் இருக்கும். அண்ட் ஸ்டீரிங் வீலை பொறுத்தளவு 3 spoke ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க, அதே தான். இதில் ஸ்டீரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. சென்டரில் சுஸ்கியோட பேட்சிங் குரோமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைடு ஏர் பேக் இருக்குது.
அண்ட் ஹார்னோட ப்ரொவிஷன்ஸும் இதிலேயே வந்துடும். அண்ட் லெஃப்ட் சைட் உங்களுக்கு வைப்பர்ஸோட கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லேம்போட கண்ட்ரோல்ஸ் வந்துடும். டிம் அண்ட் பிரைட் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே இதிலேயே இருக்கும். அண்ட் ஏசி வின்ஸ் மேனுவலாக தான் இருக்குது, சில்வர் ஃபினிஷோ இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு அந்த புஷ் ஸ்டார்ட்டோட ப்ரொஃபிஷன்ஸ் இருக்குது, பட் உங்களுக்கு ஜெட்டாக்ஸி ப்ளஸில் மட்டும்தான் வரும். மேனுவல் கீ பொசிஷன் கீழே அந்த ஹெட்லேம்போட அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க மேனுவலாக. அண்ட் அதுக்கு கீழே பானட்டோட ஓப்பனர்ஸ் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பெடல்ஸ் இருக்குது. அண்ட் சென்ட்ரல் கன்சோலில் உங்களுக்கு இந்த மீடியா சிஸ்டம் இந்த LXiயில் கிடையவே கிடையாது. சென்ட்ரலில் ஹசார்ட் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஏசி வென்ட்ஸ்லையும் எந்த ஒரு ஃபினிஷிங்ஸும் ஆட் பண்ணலை. அண்ட் உங்களுக்கு மேனுவல் ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜெட்டாக்ஸி மாடல் ஆகட்டும், ஜெட்டாக்ஸி ப்ளஸ் ஆகட்டும், எதுலேயுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த சிலையில் கிடையாது. 12 வோல்ட் பவர் சாக்கெட் இருக்குது. அண்ட் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் விண்டோ சுவிட்சஸும் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. டிரைவர் சைட் சன் சுவிட்ச் டிக்கெட் ஹோல்டரோடு இருக்குது. சென்டரில் லேம்ப்ஸ் இருக்குது வித் சுவிட்சஸோட. அண்ட் ஐஆர்விஎம்மில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அண்ட் பேசஞ்சர் சைட் மேனுவலாக தான் சன்செட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரரும் கிடையாது. கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. பேசஞ்சர் சைட்ஸ் வியூ, டோர் வியூ சேம் உங்களுக்கு ஏஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் டேஷ்போர்டில் மேலே ஏர் பேக் இருக்குது, ஏசி வின்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே க்ளவ் பாக்ஸ் இருக்குது. அண்ட் சேம் அதே பேட்டர்ன் தான். ஓகே, பேக் சைடு போய் பார்ப்போம். இந்த பேஸ் மாடலான LXiலையும் சைல்டு சேஃப்டி லாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டோர் வியூ உங்களுக்கு அதே அன்லாக் ஸ்விட்சஸ், மேனுவல் உங்களுக்கு பவர் விண்டோ வராது, மேனுவல் விண்டோ கண்ட்ரோல், வாட்டர் பாட்டிலோட ஹோல்டர்ஸ் இருக்குது. இது ஃபோல்டை பொறுத்தளவு 60/40 உங்களுக்கு இந்த LXi மாடலில் மட்டும்தான் வராது. மற்ற எல்லா மாடல்லையும் 60/40 இருக்குது. இதில் ஒன்லி பெஞ்ச் ஃபோல்டு 100% ஃபோல்டு தான் வரும். அண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. உட்காந்து பார்ப்போம். ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது லாஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது. ப்ரைஸை போட்டும் ஓரளவுக்கு இருக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ LXi மாடலோட பாருங்கள். பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது LXi தான்ட்டு. ஒரு பேசிக்கான ஒரு இன்சைடு கேபின். அண்ட் மேலே பேசஞ்சர் சைடு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் உங்களுக்கு அந்த லைட்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் இந்த பக்கமும் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக் சைட் போய் பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் ரியர் பார்சல் செல்ஃப் வந்து மிஸ் ஆகுது. மற்ற மாடல்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பார்சல் செல்ஃப் ஆட் ஆகி வந்துடும். இதோட பூட் ஸ்பேஸை பொறுத்தளவு 313 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள லேம்ப் ஸ்விட்சஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு டாப் மாடலில் எல்லா ஃபீச்சர்ஸும் அவைலபிலிட்டாக இருக்குது. பின்னாடி ட்ரங்க்கில் அண்ட் லாக்ஸும் ஓரளவுக்கு ஹெவியாகவே இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட் சைடு போய் பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். இன்ஜினை பொறுத்தளவு உங்களுக்கு லாஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இதில் நியூவாக K10C டூயல் ஜெட் VVT பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக 65.71 PHP பவரையும் 89 Nm டார்க் திறனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட மைலேஜ் 25.24 km ARI சர்டிஃபிகேட் பண்ணுது. இந்த வண்டி மொத்தமாக 6 கலர் ஆப்ஷன்ஸில் கிடச்சிட்ருக்கு. இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் 4.98 lakhs. இதோட ஓவரால் கர்பு வெயிட் 800 kg to 810 kg வரைக்கும் இருக்குது. செலரியோ கார் மாடல் வாங்குறவங்க ஒரு பேசிக்காக ஒரு எக்கனாமிக்கல் லெவலில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த LXi மாடல் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.